சிவாய. மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்களுக்கு நற்கதி கிடைப்பதுடன் சொர்க்கத்தையும் இறைவன் அளிப்பான் என்கிறார்கள். தொடர்ந்து 24 வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்தால் அவர்கள் சிவகதியை அடைவதுடன் அவர்களது 21 தலைமுறைகளும் நற்கதியடைந்து முக்தியை அடைவார்கள் என்கின்றன புராணங்கள். சிவனுக்கு உகந்த ராத்திரி சிவராத்திரி என்பார்கள். மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதம் வரும் சிவராத்திரியே மிகுந்த சிறப்பு பெறுகிறது. அதை மகா சிவராத்திரி என்று அழைக்கிறார்கள். அந்த நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று ஈஸ்வரனை வழிபட்டால் மன அமைதி, வாழ்க்கையில் நிம்மதி மற்றும் ஏற்றம் உண்டாகும் என்கிறார்கள். சிவராத்திரி வரலாறு: பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்தார். 4 ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தார். பூஜையின் முடிவில் அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி, அடியேன் தங்களை பூஜித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்திலேயே, அதாவது சிவராத்திரி என்றே கொண்டாட வேண்டும் என்று வேண்டினார். அந்த சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவனை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அருள வேண்டும் என்றும் உமாதேவி வேண்டிக் கொண்டார். சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார். அந்த இரவுதான் மாசி மாதம் வரும் மகா சிவராத்திரி. விரத முறைகள்: மகா சிவராத்திரி என்று விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கி போகும் என்கிறார்கள். இந்த விரதத்தை யார் வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம். இறை சிந்தனை மட்டும் மனதில் இருந்தால் போதுமானது. மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் சிவராத்திரிக்கு முதல் நாள் ஒருவேளை மட்டுமே உணவு உட்கொள்ள வேண்டும். சிவராத்திரி அன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள சிவபெருமானின் உருவப்படத்திற்கு தீபாராதனை காண்பித்து வழிபட வேண்டும். தொடர்ந்து சிவன் கோவிலுக்கு சென்று முறைப்படி தரிசனம் செய்ய வேண்டும். வீட்டிலேயே இதை மேற்கொள்ளலாம். முடியாதவர்கள் அருகே உள்ள சிவன் கோவில்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு வழிபடலாம். வில்வ அர்ச்சனை: பூஜையின் போது 5 எழுத்து மந்திரமான சிவாய நம என்ற மந்திரத்தை உச்சரித்து சிவனுக்கு உகந்த வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்வது மிகுந்த சிறந்த பலனை தரும். அன்றைய தினம் இரவில் தூங்கிவிடக்கூடாது. 4 ஜாமங்களிலும் தூங்காமல் விழித்திருந்து பூஜை செய்து மறுநாள் விடியற்காலையில் நீராடி சிவனை வழிபட்டு ஏழை எளியவர்களுக்கு தங்களால் முடிந்த தானத்தை வழங்கி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். சிவராத்திரி முழுவதும் விரதம் இருக்க முடியாதோ ஒவ்வொரு ஜாமம் பூஜை முடிந்த பிறகும் தண்ணீர், பால், பழங்களை உண்ணலாம். சிவராத்திரி பூஜை செய்ய முடியாதவர்கள் அருகே உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவ சிந்தையில் ஆழ்ந்திருப்பது நல்லது. மகா சிவராத்திரி அன்று இரவு கோவில்களில் 4 ஜாமம் பூஜைகள் நடைபெறும். மாலை 6:30, இரவு 9:30, நள்ளிரவு 12:30, அதிகாலை 3:30 ஆகியவை வேளைகளில் அந்த பூஜைகள் நடைபெறும். சிவன் கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் தங்களது வீடுகளிலேயே சிவன் படத்திற்கு அந்த 4 ஜாம வேளைகளிலும் பூஜை செய்து வழிபடலாம். ஓம் சிவாய நமः.